சேவையும் இப்போ பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கஸ்டமர்ஸுக்கு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, நிர்மாணிக்கப்பட்டுள்ளது, துவக்கப்பட்டுள்ளது. வி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது. பரிசார்த்த முறையில் நேற்று வந்து நம்ம அதை டெஸ்ட்டு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா வந்துட்டுருக்கு. மொத்தம் 564 கோபுரங்களில் இன்னும் பாக்கி உள்ள கோபுரங்களும் கூடிய சீக்கிரம் வந்து நவீன மேம்படுத்துதலுக்கு கீழே இன்னும் 2 மாதங்களில் திருநெல்வேலி மாநகரம், தூத்துக்குடி மாநகரம், மற்ற இதர பகுதிகள், விடுபட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த 4Gங்கிறது வந்து 2 பேண்டில் கொடுக்கும். 700 பேண்டு, 2100 பேண்ட். நம்ம தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் வந்து ஒரு அதிநவீன சேவை, அதிவேக சேவை, பாதுகாப்பான சேவை, நம்பகமான சேவை, ரொம்ப முக்கியம் கட்டண விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி. வர்த்தக பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 3 வருவாய் மாவட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து திருநெல்வேலி, 2வது தூத்துக்குடி, 3வது தென்காசி வருவாய் மாவட்டம். ஸோ இந்த 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய இந்த பகுதிகளில் இப்போது நேற்று வரை 200 4G மொபைல் கோபுரங்கள் வந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 200 நம்பர்ஸு 4G டவர்ஸு. தமிழகத்தில் இது ஒரு அதிக அளவிலான எண்ணிக்கை. நம்ம வந்து தென்காசி பகுதியில் குற்றாலம் சாரல் விழா அப்போ நாம் வந்து இந்த சேவையை வழங்க ஆரம்பித்தோம். கரெக்டாக சாரல் விழா, அதாவது ஆகஸ்ட் 16 சாரல் விழா, 15 நம்ம கமிஷன் பண்ணினோம். அதுலேருந்து இதுக்குள்ளே 200 கோபுரங்கள் வந்து 4G கோபுரங்களாக மாற்றி அமைக்கப்படுத்தப்பட்டுள்ளது. சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ வந்து மாநகர பகுதிகளும் அர்பன் பகுதிகளுக்கும் இன்னும் 1-2 மாதங்களில் இந்த 4G சேவை வந்து வழங்கப்படும். இந்த 4G சேவையானதில் வந்து என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, எண்டு டு எண்டு வந்து இந்திய உபகரணம், நம்மளுடைய லோக்கல் சிடாட் எக்யூப்மெண்ட், பிஎஸ்என்எல், தேஜஸ்ங்கிற இந்திய நிறுவனம். ஸோ ஒருத்தர் வந்து பேசுகிறார் அப்படின்னா, ஒரு பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் பேசுகிறார் அப்படின்னா, A to Z வந்து இந்தியாவுக்குள்ளேயே, இந்தியன் எக்யூப்மெண்ட்குள்ளேயே, இந்திய உபகரணத்துக்குள்ளேயே தான் அந்த கான்வர்சேஷன், வாய்ஸோ டேட்டாவோ கம்ப்ளீட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே வந்து சிடாட் மூலமாக பிஎஸ்என்எல் இந்த 4G சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் அதிக கோபுரங்கள் உள்ளது திருநெல்வேலி தான், 200 கோபுரங்கள். இன்னும் நிறையா வந்துட்டுருக்கு. மொத்தம் 564 கோபுரங்களில் இன்னும் பாக்கி உள்ள கோபுரங்களும் கூடிய சீக்கிரம் வந்து நவீன மேம்படுத்துதலுக்கு கீழே இன்னும் 2 மாதங்களில் திருநெல்வேலி மாநகரம், தூத்துக்குடி மாநகரம், மற்ற இதர பகுதிகள், விடுபட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த 4Gங்கிறது வந்து 2 பேண்டில் கொடுக்கும். 700 பேண்டு, 2100 பேண்ட். நம்ம தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் வந்து ஒரு அதிநவீன சேவை, அதிவேக சேவை, பாதுகாப்பான சேவை, நம்பகமான சேவை, ரொம்ப முக்கியம் கட்டண விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி. அதுதான் இன்றைக்கி வந்து இந்திய தொலைத்தொடர்பு துறையில் வந்து நம்ம பார்த்தோம்னா பிஎஸ்என்எல் தான் வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்து டேட்டா சேவை வழங்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 4G சேவைகள் வந்து நம்ம நவீனப்படுத்தும் பொழுது அந்த 4G ஸ்பீடு, அந்த குவாலிட்டி, அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்ஸு அது வந்து வித்தவுட் எனி சேஞ்ச் இன் டேரிஃப் இருக்கிற டேரிஃப்லே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது தொடரும். இது வந்து மொபைலில் இந்த 24 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 25வது வருஷத்தில் போகும்பொழுது நம்ம பிஎஸ்என்எல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதனை. 2வது சாதனை இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம் வந்து டிவி அப்படிங்கிற ஒரு சேவை, அதாவது டிவி சேவையும் இப்போ பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கஸ்டமர்ஸுக்கு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, நிர்மாணிக்கப்பட்டுள்ளது, துவக்கப்பட்டுள்ளது. வி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது. பரிசார்த்த முறையில் நேற்று வந்து நம்ம அதை டெஸ்ட்டு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 24 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 25 வருஷம் அடியெடுத்து வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு புதிய சேவையும் கொடுக்கணும். இது வந்து பிஎஸ்என்எலோட எஃப்டிடிஹெச் வாடிக்கையாளர்கள், அதாவது ஃபைபர் இன்டர்நெட் சேவையை பயன்படுத்தக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த சேவை வந்து கூடுதல் சேவையாக வழங்கப்படும். இந்த சேவை எப்படின்னா, இது ஐபிடிவி மாதிரி கிடையாது, டிஷ் டிவி மாதிரி கிடையாது, ப்ராட்காஸ்ட் மாதிரி கிடையாது. இது பேர் வந்து IFTV, இன்ட்ராநெட் ஃபைபர் டிவி. ஸோ வந்து பிஎஸ்என்எல்லில் ஒருத்தர் வந்து ஒரு பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் வச்சுருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த இன்ட்ராநெட் ஃபைபர் வழியாகவே, இந்த மோடம் வழியாகவே இந்த சேவை வழங்கப்படும். ஆனால் இந்த சேவைக்கு தேவையான உபகரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மற்றதில் செட்டாப் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க. நம்ம இதில் என்னென்னா ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் டிவி, ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் டிவி அல்லது அதற்கும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமுடைய டிவி, அந்த டிவியில் அது வேலை செய்யும். அதாவது ஆண்ட்ராய்டு 9, 10, 11
இப்போ இந்த டிவி 12. ஸோ இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட டிவிகளில் இது வேலை செய்யும். இது காம்பேட்டிபிள். இது பிஎஸ்என்எல் FTTH சர்வீஸ்லேயே கிடைக்கும். ஸோ இது திருநெல்வேலி வர்த்தக பகுதியை பொறுத்த வரைக்கும் 63,000 FTTH கனெக்ஷன்ஸ் வாடிக்கையாளர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து 3 வருவாய் மாவட்டமும் சேர்த்து 63,000 கனெக்ஷன்ஸ் இருக்குது வாடிக்கையாளர் இருக்குது. அப்புறம் மலைப்பகுதி மக்களுக்கு USO டவர் அப்படின்னு ஒன்று நிர்மாணித்து அவங்களுக்கும் 4G கொடுத்துட்ருக்கோம். அது வந்து மொத்தம் 12 டவர் இருக்குது. இந்த 12 டவரில் வந்து 10 டவர் திருநெல்வேலி மாவட்டம், 2 டவர் தென்காசி மாவட்டம், 2 டவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இதுக்கு பேரே வந்து 4G சேச்சுரேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு மத்திய அரசோட டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு அங்கமாக 4G சேச்சுரேஷன் அப்படின்னா முழுமையான 4G வழங்கப்பட்ட பகுதி அப்படின்னு இந்த இது வந்திருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் தனியார் துறையிலேருந்து நம்மகிட்ட வந்துட்டுருக்காங்க. புதிய வாடிக்கையாளர்களும் வந்துட்டுருக்காங்க. சில பேர் வந்து அந்த சிம் அங்கேயே விட்டுட்டு புதிய வாடிக்கையாளர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக உள்ள க்ரோத் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு க்ரோத்துன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 23-24,000 கஸ்டமருக்கு மேலே நம்மகிட்ட வந்துட்டாங்க. இப்போவும் பிஎஸ்என்எல் ஒரு வருஷமும் சரி கொலசை ஃபெஸ்டிவலுக்கு வந்து கவ்வுன்னு ஒரு ஃபெஸ்டிவல். கவுன்னா செல் ஆன் வீல்ஸ்னு சொல்லுவோம். செல் ஆன் வீல்ஸ்னால் இந்த செல் ஆன் வீல்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி குலசேகர மாதிரி ஃபெஸ்டிவல், சூரசம்ஹாரம் மாதிரி ஃபெஸ்டிவல், பனிமலை மாதா திருவிழா, ஓரி திருவிழா, இந்த மாதிரி விஷயங்கள், மண்டைக்காடு திருவிழா, கேளுங்க சொல்லிடுறேன். இது என்னன்னா சொரிமுத்தையனார் கோவில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இது போக என்ன பண்ணுறோம்னா அங்கே இருக்கிற டவர்களில் கெப்பாசிட்டியை ஆக்மெண்ட் பண்ணுறோம். கெப்பாசிட்டியை கூட்டி 2 மடங்காக்கி 3 மடங்காக்கி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே எவ்வளோ ஏற்ற முடியுமோ அதையும் ஏற்றிடுறோம். மேக்ஸிமம் கேட்டர் பண்ணுவோம். இதில் என்னென்னா நீங்கள் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூட நீங்கள் அதை நோக்கி நம்மளுடைய நகரமும் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வாடிக்கையாளருக்கு நல்ல சேவை கொடுக்க முடியும். தமிழில் இருந்து டாக்ஸ் தமிழ் சினிமா அப்படிங்கிற புது யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கும். சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே அதுல வரும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க. அதே மாதிரி டாக்ஸ் தமிழ்ல இருந்து டாக்ஸ் தமிழ் பக்தி அப்படிங்கிற புதிய பக்தி சேனல் தொடங்கி இருக்கும். டாக்ஸ் தமிழ் பக்தி யூடியூப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவில்கள் சம்பந்தமான அனைத்து நிகழ்வுகளும் பக்தி பாடல்களும் அந்த சேனல்ல ஒளிபரப்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல டெக், டெலிகாம், DTH சம்பந்தமான அப்டேட்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க.